வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 15 திங்கட்கிழமை இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகளை பார்க்கலாம். ப்ளூ டிசைனருங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு. மதர்சன் ஸ்டாக் பற்றி சொன்னால் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பரேன்னு கேட்டிருக்காரு. மதர்சன் ஸ்டாக் கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். மதர்சன் உலகளாவிய ஆட்டோத்துறைக்கு தேவையான உதிரி பாகங்களை உற்பத்தி செய்வதில் பெயர் பெற்ற நிறுவனமாக இருக்கிறாங்க. 44 நாடுகளில் தங்களுடைய சேவைகளை விரிவுபடுத்திட்டு வர்றாங்க. இவங்க பங்குதாரர்களின் நம்பிக்கையை வளர்ப்பதில் உறுதி கொண்டிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்தோம்னா மொத்த வருமானம் மற்றும் நிகர வருமானம் சீரான ஏற்றத்தை கண்டிருக்கு. இந்த காலாண்டில் நிகர வருமானம் நல்லா குறைஞ்சிருக்கு, நிகர லாபம் நல்லா குறைஞ்சிருக்கு. டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோ கடன் நல்லா குறைஞ்சிக்கிட்டு வருது. அதே மாதிரி 5 வருடத்தில் விலை டபுள் ஆகிருக்கு. டிவிடெண்ட் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வர்றாங்க. ஜூலை மாதம் 2 ஷேருக்கு 1 ஷேர் போனஸாக கொடுத்துருக்குறாங்க. மதர்சன் ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம். ஹை 144 ரூபா வரைக்கும் போயிருக்கு, லோ 71 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. ஃப்ரைடே க்ளோசிங் 104 க்ளோஸ் ஆகிருக்கு. புக் வேல்யூ 33 டைம் அதிகமாக இருக்குது. கம்பெனியோட மதிப்பு பிஇ ரேஷியோ 33, செக்டார் பி 75, சீப்பாக தான் இருக்குது. முதலாம் காலாண்டு முடிவுகளை பார்க்கலாம். ஆண்டுக்காண்டு ஜூன் 2024 நிகர லாபம் 2482 கோடி சென்ற வருடம். இந்த ஜூன் 2025 2742 கோடியாக 10% அதிகரிச்சிருக்கு நிகர விற்பனை. அதே சமயம் நிகர லாபம் 2024 ஜூனில் 167 கோடி. இந்த ஜூனில் 2025 355 கோடியாக 111% அதிகரிச்சிருக்குங்க நிகர லாபம் ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் இந்த எபிட்டா 2024 ஜூனில் 379 கோடி. இந்த 2025 ஜூனில் 531 கோடியாக 40% அதிகரிச்சிருக்கு. நிறுவனம் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் கம்பெனியாக இருக்குது. சீப் வேல்யூவாக தான் இப்போ இருக்குது. இந்த காலாண்டு முடிவுகள் நிகர லாபம் நல்லா குறைஞ்சிருக்கு இந்த காலாண்டில். அப்புறம் இபிஎஸும் நல்லா குறைஞ்சிருக்கு இந்த காலாண்டில். அடுத்த காலாண்டு முடிவுகள் நல்லா இருந்தால் பங்கு நல்லா உச்சத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறுவனம் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டலாக இருக்குது. மதர்சன் சார்ட் பார்க்கலாம். 17 ஜூலையில் ஜூலை 17 போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கே இருந்தது இறங்குனது 150 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. கீழே படிப்படியாக இறங்கி வந்தது 91 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்குங்க. 91 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. அப்புறம் பையா ஏறி 93, 92 அந்த ரேஞ்சிலலாம் இருந்திருக்கு. அப்புறம் மறுபடியும் படிப்படியாக ஏறி 100 ரூபாய்க்கு போயிருக்கு. செப்டம்பர் மாதம் 100 ரூபாய்க்கு மறுபடியும் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ 104 ரூபாயில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இது இப்போ மறுபடியும் ஒரு 198, 96, 97க்கு போனால் இறங்க கன்சிடர் பண்ணலாம். ஒரு 98க்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் ஒரு 96 இந்த ரேஞ்சிலலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. 98க்கு வர்றதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு வந்தால் கொஞ்சம் கன்சிடர் பண்ண தொடங்கலாம். 100 ரூபாயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ண தொடங்குங்க. ஒவ்வொரு 5% இறங்கும் போதும் ஒவ்வொரு முறை கன்சிடர் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போது ஒரு 4 நாளில் ஒரு 2-3 நாளில் ஏறி இருக்குது ஒரு 5%. இன்னும் கொஞ்சம் இறங்கி அந்த ஒரு 100 ரூபா 98 ரூபா அந்த ரேஞ்சுக்கெலாம் வந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதை மாதிரி மதர்சனை பொறுத்தவரையில் 90ல் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 90 உடச்சா வெளியே வந்துடுறது நல்லது. அது வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணிகிட்ருக்கலாம். 96, 98, 100 அதெல்லாம் கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம், இல்லை ஸ்விங்க்கும் வச்சுக்கலாம். நல்ல நிறுவனமாக இருக்குது. இது நீங்கள் கவனிச்சுக்கோங்க. தமிழ் ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. ஃபினோலெக்ஸ் கேபிள் பற்றி சொன்னால் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபினோலெக்ஸ் கேபிள் 1958ஆம் ஆண்டு சாப்ரியா சகோதரர்களால் நிறுவப்பட்ட ஒரு பழமையான நிறுவனமாக இருக்குது. இந்தியாவின் முன்னணி தொலைத்தொடர்பு கேபிள் உற்பத்தியாளராக இவங்க இருக்கிறாங்க. எல்இடி விளக்குகள் மற்றும் மின்விசிறிகள் போன்றவற்றையும் தயாரிக்கிறாங்க. இவங்க கேபிள்களுக்கான செம்பு கம்பிகள், அதுக்குரிய செம்பு கம்பிகளை உற்பத்தி செய்கிறது இவங்க வேலையாக இருக்குது. கோவா மற்றும் புனேயில் இதுக்கு தனி ஆலைகளை வச்சுருக்கிறாங்க. பிவிசி குழாய்கள் மற்றும் சுவிட்சுகளையும் இவங்க உற்பத்தி செய்கிறாங்க. தொடர்ந்து 5 வருடமாக நிறுவனம் மொத்த வருமானம் அப்புறம் நிகர வருமானம் சீரான வளர்ச்சியாக இருக்குது. இதில் காலாண்டுக்கு பார்த்தா சென்ற காலாண்டு நிகர லாபம் 142 கோடி. ஆனால் இந்த காலாண்டு 132 கோடியாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேரும் குறைஞ்சிருக்கு. இந்த காலாண்டு நல்லா குறைஞ்சிருக்கு. 12.53 போன காலாண்டு. இந்த காலாண்டு ஏர்னிங் பெர் ஷேர் 10.63 குறைஞ்சிருக்கு. ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி தான். டிவிடெண்ட் பரவாயில்லாமல் கொடுக்குறாங்க. வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது. அதாவது ஷேர் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 1558, லோ 720, க்ளோசிங் 845, கிட்டத்தட்ட 40% இறங்கியிருக்கு. இவங்களோட போட்டியாளர்கள்னு பார்த்தோம்னா பாலி கேபு, கேஇஏ இண்டஸ்ட்ரீஸு, ஆர்ஆர் கேபிள், ஸ்டெர்லைட் டெக்னோலாம் இருக்கிறாங்க.
இவங்க வந்து ஜூலை 2024 1558 இருந்த பங்கு படிப்படியாக குறைஞ்சு 2025 மார்ச்சில் 770 ரூபாய்க்கு வந்துருச்சு. இதில் என்ன காரணம் நம்ம பார்க்கணும்னா, ப்ரொமோட்டருக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையினால தான் இந்த கம்பெனி இந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து இந்த காலாண்டுக்கான லாபம் குறைஞ்சது இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லலாம். சார்ட் விவரம் பார்ப்போம். 2024 ஜூலையில் பினோலெக்ஸ் கேபிள் வந்து 1643 ரூபாயிலிருந்து அப்படியே படிப்படியாக இறங்கி வந்துருச்சு. இறங்கி வந்து ஏப்ரல் 2025 900 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்புறம் கீழே வந்து மார்ச்சில் பார்த்திங்கன்னா 700 ரூபாய்க்கு கிட்ட வந்துருச்சு. அதிகபட்ச லோவான இயர்லி லோவுக்கு வந்துருச்சு. இயர்லி லோ 797க்கு வந்துருச்சு மார்ச்லாம். அப்புறம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்து 800 900 அந்த ரேட்டுக்கு போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுச்சுன்னா திரும்ப வந்து கீழே இறங்கி 700 750 அந்த ரேட்டுக்கு வந்துருச்சு. இது வந்து 40% கிட்டத்தட்ட உச்சியிலேருந்து விழுந்திருக்கு. ப்ரமோட்டர்களுக்குள்ளே உள்ள பிரச்சனைகளும் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது கம்பெனியில். அதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறணும். இப்போதைக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு வந்து 829 830 அந்த ரேஞ்சில் அந்த ரேஞ்சிலேருந்து கன்சிடர் பண்ண தொடங்குற விலையில் தான் இப்போ இருக்குது. 810 815 820 இந்த ரேஞ்செல்லாம் கன்சிடர் பண்ணலாம். இறங்க கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு நல்ல நிறுவனமாக தான் இருக்குது. நம்ம அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு காலாண்டு முடிவுகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும். 810 820 நல்ல வேல்யூஷனாக இருக்குது. சீப்பான வேல்யூவில் தான் இப்போ இருக்குது நிறுவனம். ஒரு 833 இருக்குது. ஒரு 816 அந்த மாதிரி வர்றப்போ நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். 816 820 அந்த ரேஞ்செல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். வேல்யூஷன்லாம் நல்லா இருக்குது. கம்பெனியில் இந்த ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் கம்பெனியாக தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து கவனமாக பயன்படுத்திக்கங்க. அதிக பணத்தை முதலீடு பண்ணாதீங்க ஒரே நிறுவனத்தில். இதுக்கு ஒரு 10% நீங்கள் ஒதுக்கலாம். அவங்க போர்ட்ஃபோலியோவில் 5% கூட பெரிய விஷயம் தான். 5% ஒதுக்கிக்கலாம் கேபிள் நிறுவனத்துக்கு. இதை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. 820 815 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுற விலையில் தான் இப்போ இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஃபினோலெக்ஸ் கேபிள் வந்து அந்த 790 3 முறை போயிட்டு வந்திருக்கு கீழே. ஆனால் அதை உடைக்கலை. 790 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. நீங்கள் வந்து 820 810 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். ஸ்விங்க்கும் இதை பயன்படுத்திக்கலாம். நீங்களும் சொந்தமாக யோசித்து நல்ல முடிவாக எடுங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி.